ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நியான ஆர்டரோட தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனலை எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோ போங்க. உலகத்திலேயே டைனிங் டேபிள்ல சாப்பிட்ற வேலையை தவிர மீது எல்லாம் பண்ற ஒரு ஆட்கள் இருக்கோம்னா அது நம்மளா இருப்பாங்க. என்னடா இது டைனிங் டேபிளா இல்ல குப்பை தொட்டியா? லிவிங் ரூம்ல இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். எல்லா பொருளையும் அதிலே வச்சுப்போம். டைனிங் டேபிள்ல கேப் வச்சிருக்க, மேக்கப் செட்டு. அதீத சுத்தம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமும், ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். அதீத சுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், அதுல டார்ச்சர் ஆகக்கூடிய உங்களுடைய ஸ்பௌஸ் இன்னொரு பக்கமா இருக்காங்க. ஆனா டேய், அது பிரெட்டா தெரியும், ஆனா ஊதிட்டு சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த டேபிளை உங்க மனைவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? வந்து கூட சொல்லலாம். இந்த வந்துட்டேன் ராசா. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்க இருக்கு? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அங்க கபோர்ட்ல தான் இருக்கணும். சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல வைக்கணும். ஃபுல் அவ்வளவுதான். ஃப்ரூட்ஸ் இங்க வச்சிருக்கீங்க. ஃப்ரூட்ஸ் கூட இது மரத்துல இருக்கணும். ஏன் இங்க வந்துச்சுன்னு இப்ப போயிருச்சு. எந்திரிக்கல இப்படி பண்ணிடுறோம். அது அப்படியே இப்ப கசங்கி இருக்குல்ல. வந்து நீங்க ரொம்ப என்ன சொல்லிட்டே இருக்கீங்களே. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இதுல என்ன சட்டைனா கசங்க தானே செய்யும். சார், ஆக்சுவலி டேபிள் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தாலே அவங்க குறை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன இதெல்லாம்? பிஸ்கெட்ஸ்னா பிஸ்கெட்ஸ்க்குன்னு அவங்க தனி பாக்ஸ் வச்சு எல்லாம் தனித்தனி பாக்ஸ்ல இருக்கும். சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். ஸோ நார்மலா ஒரு வீட்ல எவ்வளோ டஸ்ட்பின்ஸ் இருக்கும்? வீட்ல ஹால்லயே 4 டஸ்ட்பின் இருக்கும். எந்த டஸ்ட்பின் கவர் போட்டே இருக்கணும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நீங்க ஜக்லனா நீ சிந்திடுவ, நீ இது பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? இப்ப அவரு தண்ணி குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல சார், டக்குன்னு வாங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க. இல்ல சார், அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். இல்ல ஜம்ஸ் நேரா வாயில இருந்து. எனக்கு ஒண்ணு, இது எப்படி ஓப்பனா பேசுறதுனே தெரியல. கணவன் மனைவிக்குள்ள நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார், ஐடி. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தம்பி? ரொம்பவே சார். என்னால முடியலடா. பெஞ்சில் வச்சதுக்கா ஹெச்ஆர் போய் ஒருத்தன் புலம்புவாள். அந்த லெவலுக்கு. ஐயோ, ஹெச்ஆரா? இப்போ எங்க வீட்டுக்குள்ள என்ன கண்ணை கட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருள் எங்க இருக்குன்னு ஏன் வீட்டுக்குள்ள கண்ணை கட்டிட்டு சுத்தணும்? இல்ல புரியல. இல்ல புரியல. இந்த சாதனை நீங்க நிகழ்த்துறதன் வழியாக அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். பேபி வந்து பிறந்திருக்காங்க சார், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. எவ்வளவு நிம்மதியா இருக்கு? ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா? அவங்க வீடியோ கால் பண்ணும்போது பதட்டமா இருக்கா? ஐயோ, இவன் எந்த நேரத்துல வீடியோ கால் பண்றா? என்னோட ஃபேஸ் மட்டும் தான் காமிப்பா. அவங்களுக்கு வீட நீ வந்து ஹோம் டூர் காமி அப்படின்னுவாங்க. If you don't mind, உங்க ரூம் எனக்கு சுத்தி காமிங்க. கால் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தான் என்ன ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணுது. அப்படி என்ன கோயில் இது? இந்த கோயில் பேரா? இந்த கோயில் இந்த மூஞ்சி இங்க தான் சார் இருக்கு. இங்க இருந்து போவே மாட்டேங்குது. பின்னால போனாதான் பின்னால துண்டு தெரிஞ்சிருமே. திருந்தவே மாட்டல. வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். என்ன குட்டா இப்படி இருக்கு எல்லாம்? ஏன் ஜாம் எடுத்த? தப்பு 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 தப்பு. டச்ல இருந்து எடுத்து பிளேட்ல போட்டு திருப்பி வச்சிரு. அது இங்கல போடாம ஏன் இங்க வச்சிருக்க? இப்பதான் சாப்பிட்டேன். நமக்கு சோறு தான் முக்கியம். மீட்டிங் முடிச்சு வச்சிரேன். இல்ல, நீ சாப்பிடாதன்றேன். சாப்பிடாத. ஏறி மிதிச்சனவே. அப்போ பாத்ரூம்ல தான் தம்பி, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படிமா? அதே டோன்ல அழகா மெயின்டைன் பண்றீங்க. சந்தோஷமா? ஏன் கூட எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு என் பின்னாடியே வருவாங்க. அமைச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க பாத்தீங்கன்னா அதை ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து இந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சிட்டியாமா? அப்படியா? சரி, நான் ஒரு வாட்டி துவைச்சுக்கிறேன். அதையே கூட வந்து பண்றாரு, அவரே பண்ண வேண்டியதானே? அது பண்ண மாட்டாங்க. என்னவா இருக்கீங்க சார்? நான் டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல சூப்பர்வைசரா இருக்கீங்களா? நினைச்சேன் எல்லாம் மேட்ச் ஆகுதே. சொன்ன மாதிரி அவ்வளோ சுத்தமா தான் இருப்பேன். இவங்க கொடுக்குற டார்ச்சர்ல எனக்கு இப்ப சுத்தம்ன்ற வார்த்தை கேட்டாலே எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். காலைல எந்திரிச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஃபேஸ் வாஷ் பண்ண போவோம், ரெஸ்ட் ரூம் போவோம். அதானே உலக வழக்கம்.
அதை விட்டுட்டு சொன்னா நேரா போய் தொடப்பம் எங்க இருக்குன்னு தேடுவாங்க. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு எடுத்துட்டு வந்து இருக்கிற ஆள பூரா அடிச்சு வெளியே பத்தி கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க சார். இருங்க இருங்க, பேர் காலங்காத்தால துறப்பு தூக்குற கோசி தானா? இதே வேலையாத்த அலையிறானா? லேசா ட்ரெஸ் ஒரு அந்த டாய்லெட் சிங்க்ல பட்டுட்டா என்ன ஆயிடும்னு நினைக்கிறீங்க? கை 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 கையை எப்படா க்ளீன் பண்ண இடம் எடுத்தவனே? அதெல்லாம் எதுக்கு? இந்த கை இருக்கா இந்த கை இருக்கா க்ளீன் பண்ணு. எனக்கு அது உடம்பு ஃபுல்லா ஊறுற மாதிரி இருக்கும் சார். அது போட்டு திரும்ப என் பக்கத்துல தானே உட்காருவாங்க. எனக்கு இதை யாராவது க்ளீன் பண்ணி கொடுக்க முடியுமா? வாங்க ஒரு 3 பேர் வாங்க. இப்போதைக்கு இங்க இருக்க கூடாதெல்லாம் வெளியில எடுத்துருங்க. போதுமா போதுமா போதுமா. இது ஆனா இதுவுமே ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா இருக்குங்க. பாரு ஃப்ளாஸ்க் தேவையில்லை ஆக்சுவலா. அந்த தண்ணி ஜக்கு கூட இருக்க கூடாது சார். தண்ணி சிந்துச்சுன்னா அது ஈரமாயிடும். மூடி கழி. சாப்பிட்ட பேர் தான் பழம் சாப்பிட போறேன் சார். அது கூட வேணாம் சார். அப்ப அந்த பழத்தையும் கூட எடுத்து அப்புறம் எதுக்கு அது? அழிச்சிடவா அழி. அழிச்சு தொலைறேன். அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணுங்க, அங்கிட்டு பிடிங்க. நீங்க என்னது இது? போர்டு. இப்ப டேபிள் இருக்குது, வீட்டுக்கு என்ன இருக்கு? டேபிளே தூக்கு. வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உள்ளதுக்கு எடுத்துறேன். அப்படியே வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க. சோலி முடிச்சு. இப்பதான் சுத்தமா இருக்குங்க சார். இப்ப நானும் வெளியில போயிட்டுமா? போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா பெட் வந்து ப்ராப்பரா அந்த பெட்ஷீட் போட்டுருக்கணும்னு சொல்லுவாங்க. 4 கார்னர்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சுருக்கம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சார் நீட்டா தான் தூங்கணும்னு ஒன்று இருக்கு சார். புரியல, நீட்டா தூங்குறதுன்னா என்னது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இசட் மாதிரி படுக்க கூடாது சார். இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும், அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துன்னு விழுந்துருங்க. அவங்க அசையாம தூங்குவாங்க சார். ஒரு பக்கம் அப்படி படுத்தாங்கன்னா பெட்ஷீட் போட்டுட்டு அப்படியே அசையாம தூங்குவாங்க. கால் இருக்குன்னா ஒரு மூலையில ஒரு சின்ன தூசி இருந்தா அந்த தூசியால அவங்க சைக்காகி அதுவே அவங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருந்து அந்த கோவத்தை என்கிட்ட கேட்பாங்க. நீங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு தூசி வந்துருச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? இப்போ எதனா வீடியோ கால் பேசல அதெல்லாம் பார்த்துட்டா வீடியோ கால் பேசல புருஷனை பார்க்க வேண்டியதானமா? ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. என்னமா யாரை பார்த்தாலுமே பின்னாலே பாக்குறீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? கால் மிதியே மிதிச்சின்னு உள்ள போறோம். கால் மிதியே மெரிக்கிற கால் மிதி அழுக்காயிடுமே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டோர் மேட் தான் அவங்க சொல்றாங்க, கால் மிதி இல்லையா. அழகா இருக்கிறதுக்கு அது அழுக்காக்காத. இது பரவாயில்ல, ஒன்னும் நிறைய இருக்கு, கேளுங்க. சொல்லுங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். கொடையை எடுத்து போனேன், வெளியில போன நனைஞ்சு வருது. ஏன் கொடையை நனையாத எடுத்துன்னு வரக்கூடாதா? ஆஹா, உன் அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்க. உங்களுக்கு டோர் மேட்ல காயம் படக்கூடாதுங்கிறீங்க. அழுக்காயிடும். அழுக்காயிடுமா? பெருக்குறாங்க, முடியெல்லாம் இருக்கும். நான் கூட பின்னாடியே பெருக்கிட்டு வருவேன். நான் கூட்டிக்கிறேன், ஒண்ணும் இல்ல. எனக்கு அது கூட்டினாதான் எனக்கு மன சாந்தி. அவங்க ஒரு தடவை பெருக்காங்க, இவங்க ஒரு தடவை. நான் ஒரு தடவை பெருக்குவேன். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. 2 பேர் நின்னுட்டாங்க சரவண் மேடு மேல சரிப்பட்டு வராது. நான் போய் பேக் பண்றேன். என்ன பேக் பண்றேன். இருமா தொடப்பம் அழுக்காயிருமே, அதை என்ன பண்ணலாம்? அதுவும் சொன்னாங்க. 3 தொடப்பம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு தொடப்பம். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா கிடைக்கும். ரொம்ப தொந்தரவா இருக்குது சார், ரொம்ப தொந்தரவா இருக்குது. படுத்துறாயா? படுத்துறா. எனக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும். பக்கத்துல இருக்கும் போது கோல்டு வருது அப்படின்னா துணி வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பண்ணானாவே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க.
வீடு ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருந்துச்சுன்னா வீடு ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறவரும் அவர் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன் அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். அப்படி அவங்க பண்ணி தான் சார் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓ, இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? வீடு சுத்தமா இருக்கணும், பட் நீங்க அதுல இன்க்ளூடட் கிடையாது. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோட பார்ப்போம். பை.